அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம தெலுங்குல ரீசெண்டா ரிலீஸ் ஆயிருக்க ஒரு ஹாரர் சீரீஸான யக்ஷினி சீரீஸை தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். ஸோ வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா மறந்துடாம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோவை கண்டினியூ பண்ணுங்க. இந்த சீரீஸோட ஸ்டார்டிங் சீன்லயே பாத்தீங்கன்னா ஒரு பெரிய மலை பிரதேசம் மாதிரி இருக்க இடத்த காமிக்கிறாங்க. அங்க தண்ணிக்குள்ள ஒரு நபர் பாத்தீங்கன்னா தியானத்துல ஈடுபட்டுக்கிட்டு இருக்க மாதிரி காமிக்கிறாங்க. இந்த சீன் இதோட கட் ஆகுது. 4-5 பெண்களோட ஒரு கிளாஸ் எடுத்துக்கிட்டு இருக்க ஒரு டீச்சரை பாத்தீங்கன்னா நமக்கு காமிக்கிறாங்க. அங்க கிளாஸ் சொல்லி கொடுத்துக்கிட்டே இருக்கும் போது ஏதோ ஒரு சத்தம் இவரோட காதுகள்ல கேட்க ஆரம்பிக்குது. ஏதோ ஒரு வாசனை இவரை நோக்கி வந்துகிட்டே இருக்க மாதிரி காமிக்கிறாங்க. இவர் பின்தொடர்ந்து போய்கிட்டே இருக்கும்போது ஒரு லேடிய நமக்கு அறிமுகப்படுத்துறாங்க. அந்த லேடி பாத்தீங்கன்னா பயங்கரமான நடனங்கள் எல்லாத்தையும் ஆடுறாங்க. அதுல இவர் மயங்கிட்டாரு அப்படின்ற மாதிரி இருக்கும். கட் பண்ணா இந்த நபரை கூப்பிட்டுக்கிட்டு அந்த லேடி பாத்தீங்கன்னா தனியா ஒரு ரூமுக்கு போயிட்டாங்க. 2 பேரும் ஒன்னு சேரணும் அப்படின்ற முனைப்புல நிறைய விஷயங்கள் அந்த நபர் பண்ணிக்கிட்டே இருக்கும்போது அப்ப இவங்களோட கைகள் கண்கள் அப்படின்ற எல்லாத்துலயும் மாற்றங்கள் ஏற்பட ஆரம்பிக்குது. அந்த நபர் நெருங்கி இருக்கும்போது அந்த நபரை பாத்தீங்கன்னா கொடூரமான முறையில கொலை பண்றாங்க. இந்த சீன் இதோட கட் ஆகுது. தியானத்துல ஈடுபட்டு இருந்தா இல்லையா, அவரை காமிக்கிறாங்க. அவரோட அசிஸ்டன்ட் பாத்தீங்கன்னா அங்க வெளியே நின்றுட்டு இருப்பாரு. தியானத்துல இருந்து ரொம்ப கோபமா எழுந்து அவ மீண்டும் ஒருத்தரை கொலை பண்ணிட்டா. 99 ஆண்களை அந்த யக்ஷினி இச்சைக்கு பயன்படுத்திக்கிட்டா. 100வது ஆள் அடையிறதுக்குள்ள நாம அவளை பிடிச்சாகணும்னு புறப்பட. அதே சமயத்துல யக்ஷினி அப்படின்னு அந்த லேடி சொன்னாங்க இல்லையா, அவங்கள நமக்கு காமிக்கிறாங்க. கையில ஒரு பொம்மை. அது கூடவே இவங்களுக்கு ஒரு பெரிய சாபம் இருக்கு அப்படின்ற மாதிரி வாய்ஸ் ஓவர்ல காமிக்கிறாங்க. 100 ஆண்மகன்களை கொலை பண்ணா மட்டும்தான் அவங்களோட சொந்த ஊரான ஜுவாலாப்பூர் அப்படின்ற ஊருக்கு அவங்களால போக முடியும். அண்ட் இவங்க பாத்தீங்கன்னா இந்த பூமியை சேர்ந்தவங்களே இல்ல, கடவுளுக்கு நிகரானவங்க அப்படின்ற மாதிரி இருக்கும். ஆனா அதே சமயத்துல இந்த சைடு ஒரு நபரை நமக்கு காமிச்சாங்க இல்லையா, அவர் பேர் பாத்தீங்கன்னா மகாராஜா அப்படின்றத அவரோட டீமோட சேர்ந்துக்கிட்டு அந்த யக்ஷினிய, அதாவது மாயா அப்படின்ற யக்ஷினிய நான் பிடிக்காம விட மாட்டேன், என்னோட மந்திர சக்திகளை பயன்படுத்தி அவளோட உண்மை முகத்துல இருக்கும் போது தான் ட்ரேஸ் பண்ண முடியும், என்னதான் இருந்தாலும் அந்த 100வது ஆள் கிடைக்கிறதுக்குள்ள அவளை பிடிச்சாக்கணும் அப்படின்னு மாதிரி கிளம்பு. கட் பண்ணி ஒரு அழகான ஃபேமிலியை நமக்கு காமிக்கிறாங்க. வீட்டுல இருக்க ஒவ்வொருத்தரையும் அறிமுகப்படுத்துறாங்க. அது கூடவே வீட்டுல பாத்தீங்கன்னா ஹீரோவான கிருஷ்ணா அப்படின்ற ஒருத்தர் இருப்பாரு. 30 வயசாயும் கல்யாணமே பண்ணிக்கல. காரணம் என்ன அப்படின்னா காதலிச்சுதான் கல்யாணம் பண்ணிப்பேன் அப்படின்ற மாதிரி குறிக்கோளோட இருப்பாரு. வீட்டுல இருக்க எல்லாருமே 30 வயசு ஆயிடுச்சு, இனிமேல் அவனை விடக்கூடாது, அவன் சொன்ன டைம் முடிஞ்சு போயிருச்சு அப்படின்ற மாதிரி எழுப்பலான்னு போக அந்த மனுஷன் ட்ரீம்ல ஒரு முகம் தெரியாத பெண்ணை பாத்தீங்கன்னா சைட் அடிச்சுக்கிட்டு இருப்பாரு. அந்த சமயம் வந்து வீட்டுக்காரங்க எல்லாம் எழுப்புறாங்க. டேய், 30 வயசு வரைக்கும் நான் லவ் பண்ண போறேன் அப்படின்ற மாதிரி சுத்திக்கிட்டு இருந்தேன், அந்த டைம் முடிஞ்சு போயிருச்சு, இனிமேல் என்னடா பண்ண போறேன்னு கேட்க, ஹலோ 30 வயசு இன்னைக்கு தானே ஆச்சு, இன்னைக்கு நைட்டுக்குள்ள நான் ஏதாவது ஒரு பொண்ணை லவ் பண்ணதா போறேன், நான் அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணதா போறேன் அப்படின்ற மாதிரி வீட்டுல இருக்க எல்லாருக்கிட்டையும் சபதத்தை போட்டுக்கிட்டு தன்னோட வேலைக்கு கிளம்புற மாதிரி காமிக்கிறாங்க. ஒரு பெரிய ஹோட்டல்ல பாத்தீங்கன்னா மேனேஜரா இருப்பாரு. அங்க இருக்க இவருக்கு கீழே வேலை செய்யற எல்லாருமே தலைவருக்கு பிறந்த நாள் தான். ஆனா என்ன பண்றது, 30 வயசு ஆயிடுச்சு, கல்யாணம் ஆகலையே, இன்னைக்காச்சும் உங்களோட காதலிய தேடி கண்டுபிடிப்பீங்களா பாஸ் அப்படின்ற மாதிரி கிண்டல் பண்ணிக்கிட்டே இருக்க. கட் பண்ணி மாயா இருக்காங்க இல்லையா, அதாவது யக்ஷினி, அவங்க தன்னோட சாபம் போகணும் அப்படின்னா 100வது ஆளு கொலை பண்ணணும் அப்படின்ற மாதிரி இருக்கு இல்லையா, அதுக்காக ஒரு பெரிய கம்பெனில HR ரோலுக்கு போகிற மாதிரி காமிக்கிறாங்க. எல்லாரையும் இன்ட்ரோ பண்ணி வச்சுக்கிட்டே இருக்கும்போது ஒரே ஒரு நபர் மட்டும்தான் அங்க இருக்கிறதுல ஜெனுவனான பர்சன், அவர் வெர்ஜினிட்டியோட இருக்காரு அப்படின்ற மாதிரி தகவல் தெரிய வருது. சோ அவர் மேல முழு போக்கஸோட நான் தேடிக்கிட்டு இருக்க 100வது ஆள் இவர் தான் அப்படின்னு முனைப்போட அவர்கிட்ட பேச போறாங்க. அவர் கொஞ்சம் கொஞ்சமா வெக்கப்பட்டுக்கிட்டே சரி ஒரு ஹோட்டல்ல சந்திக்கலாம் அப்படின்ற மாதிரி அவங்களுக்கு அப்பாயின்மெண்ட் கொடுக்க. கட் பண்ணி நம்ம ஹீரோ வேலை செய்யறாரு இல்லையா, அங்க காமிக்கிறாங்க. வீட்டுல கொடுக்கப்பட்ட நேரம் போய்கிட்டே இருக்கு. என்னடா எனக்கு வந்த சோதனை அப்படின்ற மாதிரி சுத்தி முத்தி ஏதாவது பொண்ணு கிடைக்காத, நமக்கேத்த பொண்ணு அது இருக்காதா அப்படின்ற மாதிரி அலைஞ்சுக்கிட்டே இருக்கும்போது அந்த சமயம் பார்த்து மாயாவோட என்ட்ரி. நம்ம கனவுல வந்த பொண்ணு மாதிரியே இருக்கா, இவதான் என்னோட வாழ்க்கை துணைவி அப்படின்ற மாதிரி பக்கத்துல இருக்க எல்லார்கிட்டையும் சொல்லிக்கிட்டே இருக்கு. அவங்க வந்ததுக்கான காரணம், யார் கூடயே வந்திருக்காங்க அப்படின்ற மாதிரி தெரிய வருது. ஆசைகள் எல்லாமே வேஸ்ட்பான்னு சொல்ல இவர் ஒரு 1/2 மணி நேரம் வெயிட் பண்ணி பாக்குறாரு. யாருமே அவங்கள பார்க்க வரலன்னு தெரிஞ்சுக்கிட்டு அவங்க கிட்ட பேசணும் அப்படின்ற மாதிரி ட்ரை பண்றாரு. அந்த சமயம் பார்த்து மாயா டார்கெட் பண்ணிட்டு இருந்தாங்க இல்லையா, அந்த நபர் வந்து உட்காந்துட்டு இவங்க கூட பேச ட்ரை பண்றாரு. நம்ம ஹீரோக்கு பாத்தீங்கன்னா ஒரு மாதிரி டிப்ரெஷனா இருக்கு. என்னடா அப்படி ஆயிருச்சு அப்படின்ற மாதிரி சோகமா போக ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே வீட்டுல பாக்குற பொண்ணையா கல்யாணம் பண்ணிக்கோ, அதுதான் உனக்கு இருக்க ஒரே சாய்ஸ்ன்னு சொல்லி அனுப்ப. கட் பண்ணி வீட்டுக்காரங்க எல்லாருமே சேர்ந்து ஒரு பொண்ணை பார்த்து வச்சிருப்பாங்க. அந்த பொண்ணை மீட் பண்ணணும் அப்படின்ற மாதிரி போறாங்க. கேட்கப்படுற எல்லா கேள்விகளுக்கும் பொண்ணு பக்காவா பதில் சொல்லிக்கிட்டே இருக்கு. அது கூடவே நம்ம ஹீரோவை தனியா பார்க்கணும் அப்படின்ற மாதிரி கூட்டு போய், எனக்கு உங்களை ரொம்ப பிடிச்சிருக்கு, நான் இந்த சமயத்துல இருந்தே உங்களை லவ் பண்றேன், நான் கல்யாணம் பண்ணிக்கிட்டா உங்களை மட்டும் தான் கல்யாணம் பண்ணிப்பேன் அப்படின்ற மாதிரி சிரிச்சுக்கிட்டே சொல்ல மொத்தமா பிளாட் ஆயிட்டாரு. கல்யாணத்துக்கு சம்மதிச்சிட்டாரு. கட் பண்ணி இன்சைடு மாயாவை காமிக்கிறாங்க. அந்த 100வது ஆளை பிடிக்கணும் அப்படின்ற மாதிரி ட்ரை பண்ணிக்கிட்டே இருந்தாங்க இல்லையா, ஒரு நாள் அவரை பார்த்தீங்கன்னா தன்னோட ரூமுக்கு வர சொல்லியிருப்பாங்க. இன்னியோட நம்ம சாபம் முடிய போகுது,
போகுது, நம்ம இந்த இடத்தை விட்டு நம்மளோட உலகமான ஜுவாலாபூருக்கு போக போறோம் அப்படின்ற மாதிரி பயங்கர சந்தோஷத்துல இருக்கும்போது அந்த நபர் என்டர் ஆகுறாரு. அவருக்கு தேவையான எல்லாத்தையும் பண்ணிட்டு, நீங்க வெர்ஜின் அப்படின்றது எனக்கு தெரியும், எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன், நீங்க என் கூட கோஆபரேட் பண்ண மட்டும் போதுன்னு சொல்ல அந்த மனுஷனும் வெக்கப்பட்டுக்கிட்டு, நான் உங்ககிட்ட ஒரு சீக்ரெட் சொல்லி ஆகணும், நான் வெர்ஜின்லாம் இல்ல, கம்பெனில எல்லாருமே நான் அப்படி நினைச்சுக்கிட்டு இருக்காங்கன்ற விஷயத்த ஓபன் பண்ணதும் பயங்கர கோபமாயிடுறாங்க. ஆனா 100வது ஆள் பலி கொடுக்கிற நபர் ஒரு பியூர் பிரம்மச்சாரியா இருக்கணும் அப்படின்ற மாதிரி இருக்கும். இந்த விஷயங்களை கேட்டதும் அவங்களோட சுயரூபத்துக்கு பாத்தீங்கன்னா காட்சி அளிக்கிறாங்க. இந்த விஷயத்த நமக்கு நிழல்ல காமிக்கிறாங்க. ஆனா அதே சமயத்து இந்த விஷயத்த பாத்தீங்கன்னா யாரோ ஒரு லேடி பாத்துக்கிட்டே இருக்க மாதிரி காமிக்கிறாங்க. கட் பண்ணா கல்யாணம் அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோக்கு பேசி வச்சிருந்தாங்க இல்லையா, அது தடபுடலா அரேஞ்ச் பண்ணி வச்சிருக்காங்க. காலையில விடிஞ்சா கல்யாணம், ரொம்ப பரபரப்பா இருக்க வீடு அப்படின்ற மாதிரி எல்லாத்தையும் காமிச்சுக்கிட்டே இருக்க நம்ம ஹீரோ அவரோட ஃபியூச்சர் மனைவியை சந்திக்கணும் அப்படின்ற மாதிரி போறாப்புல. அந்த சமயம்னு பார்த்து ஒரு திடுக்கிடும் தகவல் இவருக்கு தெரிய வருது. அது என்ன அப்படின்னா, அவங்களுக்கு வேற யார் கூட ஒரு அஃபேர் இருக்கும். இவரை கல்யாணம் பண்ணிக்கிறது மூலமா இவரை ஒரு சைடா வச்சுட்டு நம்மளோட அஃபேர் கூட நம்ம சந்தோஷமா வாழலாம் அப்படின்னு ஒரு மிகப்பெரிய பிளானை எக்ஸிக்யூட் பண்றதா இருந்திருப்பாங்க. இந்த விஷயத்த மனுஷன் பார்த்தது உடஞ்சு போயிடுறாப்புல. கல்யாணத்துக்கு எனக்கு செட்டே இல்லடா, இனிமேல் யாரையுமே ஃபர்ஸ்ட் சைட்ல நம்ப கூடாதுடா அப்படின்ற மாதிரி எல்லார்கிட்டையும் இந்த கல்யாணம் வேணான்னு சொல்லிட்டு ஒரே முடிவு சாகிறது தான். அதையே நான் பண்ணிக்கிறேன் அப்படின்ற மாதிரி ஒரு பெரிய மரம் மாதிரி இருக்கும். அங்க உட்காந்துக்கிட்டு என்னோட வாழ்க்கையை முழுமையா எந்த விதமான தடங்களும் இல்லாம நான் ஒரு பொண்ணுக்கு கொடுக்கணும்னு நினைச்சேன், இது இப்படி போய் முடியும் நான் கனவுல கூட எதிர்பார்க்கல அப்படின்ற மாதிரி லெட்டர் எழுதிட்டு தற்கொலை பண்ணிக்கலான்னு போக அதே மரத்துலதான் பாத்தீங்கன்னா யக்ஷினி இருக்காங்க இல்லையா, மாயா, தன்னோட 100வது ஆள் பலி கொடுக்க முடியாம போயிடுச்சு அப்படின்ற மாதிரி சோகத்துல உட்காந்து அழுதுகிட்டே இருந்திருப்பாங்க. காத்துல பறந்து வந்து அந்த லெட்டர் இவங்களோட கைகளுக்கு கிடைக்குது. அதை படிச்சதும் 100வது ஆள் கண்டிப்பா இவராதான் இருக்கணும் அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோவை தடுத்து நிறுத்தி, என்னங்க உண்மையா லவ் பண்ணாலே இதுதான் போல, நானும் அந்த ஆளை லவ் பண்ணுங்க, ஏன்னா அவர் ஏமாத்திட்டு போயிட்டாரு அப்படின்ற விஷயத்த எல்லாத்தையும் சொல்லி இவர் கூட மிங்கிளாக ட்ரை பண்றாங்க. அந்த மனுஷனும் நீங்க என்னங்க பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு நம்ம எல்லாம் கேட்க இவங்க யோசிக்கவே இல்லை, பட்டுன்னு ஒரு முத்தத்தை வைக்கிறாங்க. அந்த முத்தத்திலே ஒரு மிரண்டு போய் நின்றுகிட்டே இருக்க, லவ் அட் ஃபர்ஸ்ட் சைட் அப்படின்றது நான் நம்பிக்கையே இல்லாம இருந்தேன், உங்களை பார்த்ததும் தோணுச்சு நாம 2 பேரும் லவ் பண்ணலாமா, நம்மளோட வாழ்க்கையை நம்ம சந்தோஷமா வாழலாமா அப்படின்ற மாதிரி மாயா அந்த இடத்துல காதலிக்கிறேன்ற விஷயத்த சொல்ல இவ நம்பவே கூடாது அப்படின்னு மாதிரி இருக்காதியா, ஏத்துக்க தயாரா இல்ல வேணாங்க அப்படின்னு மாதிரி ஒதுங்கி போகு. நம்மளோட காதல் உண்மையா இருந்தது அப்படின்னா நம்ம கண்டிப்பா இன்னொரு வாட்டி சேருவோம், அந்த நம்பிக்கை எனக்கு இருக்கு அப்படின்ற மாதிரி யக்ஷினி அங்க இருந்து போக அவங்களோட கண்கள்ல ஒரு மாதிரியான மாற்றம். சோ டார்கெட் பண்ணிட்டாங்க அப்படின்ற மாதிரி நம்ம புரிஞ்சுக்கலாம். கட் பண்ணி இந்த சைடு மகாராஜா இருக்காப்ல இல்லையா, அவரை காமிக்கிறாங்க. தன்னோட சிசியர்களோட காட்டுக்குள்ள ஒரு இடத்துல நடந்து போய்கிட்டே இருக்கும்போது ஒரு சின்ன பிளாஷ்பேக் பாத்தீங்கன்னா சொல்ல ஆரம்பிக்கிறாரு. குபேரர் இருக்கா இல்லையா கடவுள், அவருக்கு கீழே தான் பாத்தீங்கன்னா இந்த யக்ஷினி தேவிகள் எல்லாருமே வருவாங்க. ஒவ்வொரு யக்ஷினி தேவிக்கும் ஒவ்வொரு பவர் அப்படின்னு மாதிரி இருக்கும். ஆனா அந்த பவர் எல்லாமே ஒரு புத்தகத்துல குறிப்பிடப்பட்டிருக்கு அப்படின்ற மாதிரி காமிக்கிறாங்க. அது கூடவே யக்ஷினி தேவிகளுக்கு பயங்கரமான பவர் இருக்கும். யாராவது அவங்கள டிஸ்டர்ப் பண்ணிட்டாங்க அப்படின்னு கொலை கூட செய்ய தயங்க மாட்டாங்க அப்படின்ற எல்லா விஷயத்தையும் சொல்லி இந்த மகாராஜா தன்னோட அசிஸ்டன்ட் எல்லாத்தையும் கூட்டு போறதுக்கான காரணம் என்ன அப்படின்னா, ஒரு ஒளி உள்ள தாமரையை பறிக்கணும் அப்படின்றதுக்காக அந்த ஒளி உள்ள தாமரையாலதான் யக்ஷினியான மாயா எங்க இருக்காங்க அப்படின்றது கண்டுபிடிக்க முடியும். சோ அதை எடுக்கணும் அப்படின்றதுக்காக தன்னோட சிசியர்கள் 2 பேரை பாத்தீங்கன்னா தண்ணிக்குள்ள இறக்கி விட ட்ரை பண்றாரு. அந்த சமயம்னு பார்த்து 2 பேருமே இறந்து போறாங்க. சோ இதுல ஏதோ ஒரு பிரச்சனை இருக்கு அப்படின்றத புரிஞ்சுக்கிட்டு தான் வழிபடுற கடவுளை பாத்தீங்கன்னா வணங்க ஆரம்பிக்கிறாரு. அந்த சமயத்துல வெளிச்சமா வந்து காட்சி அளிக்கிறாரு. நீங்க தான் எனக்கு அந்த மாயாவை காட்டுறதுல உதவணும், குபேரர் உங்களுக்கு நெருக்கமானவர் அப்படின்றதுனால பாகுபாடு காட்ட வேணாம், நான் உங்களோட பக்தன் அப்படின்றத மறந்துட வேணாம் அப்படின்னு மாதிரிலாம் சொல்லி அந்த தாமரை மலர்களை பாத்தீங்கன்னா எந்த விதமான பிரச்சனையும் இல்லாம எடுத்துக்கிறாங்க. ஆனா அப்படியே கட் பண்ணா ஹீரோ வேலை செய்யற ஹோட்டல்ல மனுஷன் கல்யாணமே ஆகாம இருந்தாரு, இப்ப கல்யாணம் வேற நின்று போச்சடா, எவ்வளவு சோகத்துல இருப்பாரடா அப்படின்ற மாதிரி பேசிக்கிட்டே இருக்கும்போது நம்ம ஹீரோ சிரிப்போட என்டர் ஆகுறாரு. ஏன்னா அவரோட வாழ்க்கையில அவரோட காதல் துணியை பார்த்துட்டாரு அப்படின்னு மாதிரி இருக்கும். அது கூடவே ஒரு முத்தத்தையும் வாங்கிட்டாரு அப்படின்னு மாதிரி இருக்கு இல்லையா. இந்த விஷயத்த ஷேர் பண்ண அங்க இருக்க எல்லாருமே ஒரு மாதிரி ஸ்டன் ஆகி போய் நிக்கிறாங்க. இவருக்கு நடந்தது உண்மையா பொய்யா அப்படின்னு மாதிரியும் பேசிக்கிட்டு இருக்காங்க. கட் பண்ணா தாமரை மலர்களை எடுத்துட்டு போனார் இல்லையா, அது எல்லாத்தையும் ஒரு லிக்விட் மாதிரி பண்ணி ஈஸியா ஆக்சஸ் பண்ற வகையில அது இருக்கணும் அப்படின்ற மாதிரி பல்வேறு விதமான விஷயங்களை பண்ணிக்கிட்டே இருக்கும்போது மாயாவை பிடிக்கணும் அப்படின்ற மாதிரி இவர் இவ்வளவு முனைப்பு காட்டுறாரு இல்லையா. அது எதுக்காக அப்படின்னு ஒரு சில பிளாஷ்பேக் போக ஆரம்பிக்குது. குபேரரோட அண்ணனா தான் பாத்தீங்கன்னா ராவணர் இருந்திருப்பாரு. ராவணர் இறந்து போனதுக்கு அப்புறமா குபேரர் அந்த இடத்துக்கு போய் அங்க இருக்க எல்லா வளங்களையும் யக்ஷினிகள் மூலமா கைப்பற்றி ஒரு புது அரசாங்கத்தையே உருவாக்கிட்டாரு அப்படின்ற மாதிரி இருக்கும். சோ இப்போ அந்த இடத்த கைப்பற்றணும் அப்படின்னா அதுக்கு யக்ஷினிகளை முதல்ல கைப்பற்றணும் அப்படின்ற மாதிரி இருக்கும். சோ குபேரரை பிடிக்கதான் இவர் இவ்வளவு வேலைகளை பண்ணிக்கிட்டு இருக்காரு அப்படின்ற மாதிரி இந்த விஷயங்கள் எல்லாத்தையும் சொல்லிட்டு அந்த இதழ்கள் கொண்டு வந்தார் இல்லையா, அது மூலமா ஒரு பெயிண்டிங்க வரையறாரு. இது எல்லா இடத்துக்கும் கொண்டு போங்க, அந்த மாயா இது பக்கத்துல வந்தா அப்படின்னா இந்த பெயிண்ட்
பெயிண்ட் கலரே காட்டி கொடுத்துரும் அப்படின்ற மாதிரி சொல்ல எல்லா இடத்துலயும் காம்ப்ளிமெண்டரி அப்படின்ற மாதிரி ஃப்ரீயா இந்த பெயிண்டிங்க அனுப்ப பிளான் பண்றாங்க. கட் பண்ணி நம்ம ஹீரோவோட டீம் பாத்தீங்கன்னா ஒரு பெரிய பார்ட்டிக்கு போகிற மாதிரி காமிக்கிறாங்க. அங்க எல்லாரும் ஜாலியா இருக்கும்போது அடுத்த ஒரு வாய்ப்பு கிடைச்சது அப்படின்னா நம்ம சந்திக்கலாம் அப்படின்ற மாதிரி யக்ஷினியான மாயா சொல்லிட்டு போனாங்க இல்லையா, அவங்க அந்த வாய்ப்பை பயன்படுத்திக்கிற மாதிரி அந்த பப்ல என்ட்ரி கொடுக்குறாங்க. ஸோ இது மூலமாவே நம்ம ஹீரோக்கு பார்த்தீங்கன்னா இவங்க தான் நம்மளோட வாழ்க்கை துணைவி அப்படின்ற மாதிரி டச் உண்டாக ஆரம்பிக்குது. அவங்கள பார்த்து ஜாலியா பேச ஆரம்பிக்க ரெண்டு பேருக்குள்ளயும் காதல் மலர ஆரம்பிச்சது அப்படின்ற விஷயத்த காமிக்கிறாங்க. இதுல பாத்தீங்கன்னா மாயா பயங்கர போதையில கிருஷ்ணாவை நெருங்கணும் அப்படின்ற மாதிரி பல முறை ட்ரை பண்ணிக்கிட்டே இருக்காங்க. இவர் பாத்தீங்கன்னா அவங்களை விலைக்கு விட்டுக்கிட்டே இருக்காரு. கட் பண்ணி வண்டியில போற மாதிரியும் அப்போ அவங்க இதே பண்ணிக்கிட்டே இருக்க மாதிரியும் இவருக்கு ஒரு மாதிரி கூச்சமா இருக்கு. என்ன பண்ணுதுன்னு தெரியாம அவங்களோட ரூமுக்குள்ள கொண்டு போய் அவங்கள தூங்க வைக்கலாம் ட்ரை பண்ண அவங்க இந்த ஒரு நாள் மட்டும் நீ என் கூட படுத்துக்க முடியுமா, என் கூட படுத்துக்க முடியுமா அப்படின்ற மாதிரி ஆசைக்காக அழைக்கிற மாதிரியும் இவர் அதை தட்டி கழிக்கிற மாதிரியும் நீ போதையில இருக்கிற அப்புறம் பாக்குற அப்படின்ற மாதிரி அங்க இருந்து கிளம்புற மாதிரியும் இந்த சீனை காமிச்சு கட் பண்ணி வீட்டுல இருக்க மெம்பர்ஸ காமிக்கிறாங்க. இவர் ஒரு பொண்ணோட சுத்திக்கிட்டு இருக்காரு, முத்தத்தை வாங்கிட்டாரு அப்படின்ற விஷயம் எல்லாருக்கும் தெரிஞ்சு போயிடுச்சு. இது கொஞ்சம் கூட சரியில்லை, காதல் பண்றியா, யாரா அந்த பொண்ணு அப்படின்ற மாதிரி விவரங்கள் எல்லாத்தையும் கேட்டு தெரிஞ்சுக்கிறாங்க. அதே சமயத்துல அந்த பெயிண்டிங் இருக்கு இல்லையா, காம்ப்ளிமெண்டரியா கொடுக்கணும்ன்ற மாதிரி மகாராஜா பிளான் போட்டிருப்பாரு. அந்த பெயிண்டிங் நம்ம ஹீரோவோட ஹோட்டல்ல ஷோ பண்ற மாதிரி காமிக்கிறாங்க. இவர் அந்த பெயிண்டிங்கை பார்த்து ரசிச்சுக்கிட்டே இருக்கும்போது கரெக்டா மாயா பாத்தீங்கன்னா அந்த இடத்துக்கு வராங்க. வெளியே போலாமா, எனக்கு தனிமையா இருக்க ஆசையா இருக்குன்னு சொல்ல இவர் அவங்கள அங்கிருந்து கூட்டு போற மாதிரி காமிக்கிறாங்க. சோ பெயிண்டிங் பக்கத்துல வந்துட்டாங்க இல்லையா, பெயிண்டிங் கலர் மாறிடுச்சு. அது கூடவே இவங்க ரெண்டு பேரும் ஆளாட மட்டுமே இல்லாத இடத்துல ஒரு கேம்பிங்க போட்டு உட்கார்ற மாதிரி காமிக்கிறாங்க. அப்போ நம்ம ஹீரோ கல்யாணத்துக்கு அப்புறம் தான் எதுவா இருந்தாலும் என்னோட அம்மா கிட்ட நான் சத்தியம் பண்ணி கொடுத்துட்டேன் அப்படின்ற விஷயத்த சொல்ல இவங்க பாத்தீங்கன்னா கல்யாணத்துக்கு முன்னாடியே லஸ்ட் அப்படின்ற ஒண்ணு பெரிய பிரச்சனையா இருக்கவே இருக்காது, கல்யாணம் அப்படின்ற ஒரு கமிட்மெண்ட் மட்டும்தான். இது புரிஞ்சவங்க எல்லாருமே சந்தோஷமான வாழ்க்கையை தானே வாழ்றாங்க அப்படின்னு நம்ம எல்லாம் சொல்ல நம்ம ஹீரோ இதுக்கு சுத்தமா இடம் கொடுக்கல. கல்யாணத்துக்கு அப்புறம் தான் எதுவா இருந்தாலும் அப்படின்ற மாதிரி ஸ்ட்ரிக்டா சொல்லிட்டு போக என்ன பண்ணதுன்னு தெரியாம முழிக்கிறாங்க. கட் பண்ணி ஹீரோவும் நான் அவகிட்ட அப்படி பேசியிருக்க கூடாது, நான் பேசாம அவளை கல்யாணம் பண்ணிக்கிட்டா அதுதான் சரியா இருக்கும் அப்படின்ற மாதிரி இவரோட ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட ஒப்பீனியன் எல்லாத்தையும் கேட்டுட்டு அதுதான் சரியானதும் கூட அப்படின்ற மாதிரி கிளம்ப பெயிண்டிங்கோட கலர் மாறிடுச்சு இல்லையா. அந்த ஹோட்டல்ல இருந்த நபர் யோ என்னையா பெயிண்டிங் வச்சுட்டு போனீங்க, இன்னைக்குதான் வச்சுங்க, இன்னைக்கு கலர் மாறிடுச்சு அப்படின்ற மாதிரி வச்சவருக்கு கம்ப்ளைண்ட் பண்ண இது மகாராஜா கிட்ட போகுது. சோ இப்படியா விஷயம், அவ அங்கதான் இருக்காளா அப்படின்ற மாதிரி அவளை பிடிக்கணும் அப்படின்ற மாதிரி அந்த பெயிண்டிங்கோட கலர் மாறிச்சு இல்லையா, அதுலயே அவங்க எங்க இருக்காங்க அப்படின்ற மாதிரி ஒரு திரவியம் மாதிரி ஒண்ணு காட்டி கொடுக்க உருவாகுது. அதை ஃபாலோ பண்ணிட்டு போய்கிட்டே இருக்க காட்டுக்குள்ள ஒரு மரத்துல காமிக்கிறாங்க. அந்த மரத்துல ஒரு பெண் உட்காந்துக்கிட்டு இருக்காங்க. சோ மாயாவை பிடிக்கணும், அது மூலமா புது குபேரன் நான் ஆகணும் அப்படின்ற ஆசையில அவங்கள துரத்தி பிடிக்கிற மாதிரியும் இவங்க அங்க தப்பிச்சு ஓடிக்கிட்டே இருக்க மாதிரியும் காமிக்கிறாங்க. இதோட முடிவுல தன்னோட மந்திர சக்திகள் எல்லாத்தையும் பயன்படுத்தி அந்த யக்ஷினியை பாத்தீங்கன்னா புடிச்சிட்டாரு. ஆனா அப்பதான் தெரிய வருது அது மாயா கிடையாது, வேற ஒரு யக்ஷினி அப்படின்ற மாதிரி தெரிய வருது. சோ மொத்தம் பாத்தீங்கன்னா 64 யக்ஷினிகள் இருப்பாங்க. பார்வதியோட வேர்வை துளிகள்ல பிறந்தவங்க தான் இவங்க. அதுல ரெண்டாவது யக்ஷினியை பாத்தீங்கன்னா இப்ப நமக்கு காமிக்கிறாங்க. மாயா எங்க அப்படின்றத கேட்க இவங்க சொல்றதா இல்ல. நிறைய இடங்கள்ல ஏதோ ஒரு பெண் பாக்குற மாதிரி காமிச்சிருப்பாங்க இல்லையா, அதுவும் இவங்களாதான் இருப்பாங்க. நீ மாயா இருக்க இடத்த சொல்லிட்டு அப்போ நீ என்னை விட்டு பிரிஞ்சுக்கோ, அது வரைக்கும் என்னோட மந்திர சக்தி உன் கூடவே தான் இருக்கும், உனக்கு பவர் கிடைக்காது அப்படின்ற மாதிரி சில மந்திரங்கள் எல்லாத்தையும் போட்டு அந்த லேடியை அனுப்பி வைக்கிறாரு. அது கூடவே மாயா அந்த 100வது நபரை அடையணும் அப்படின்ற மாதிரி எவ்வளவோ கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்காங்க இல்லையா, தன்னோட பொம்மை கிட்ட பேசிக்கிட்டு இருக்காங்க. அதுல பாத்தீங்கன்னா ரிப்ளே ஒண்ணு வர ஆரம்பிக்குது, 100வது ஆள் அடையணும் அப்படின்றது தான் இதுவே, அதுக்கு நீ கல்யாணம் பண்ணா பிரச்சனை இல்லை அப்படின்ற மாதிரி இருக்கும். சோ இதனால இவங்க அவரை கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்ற மாதிரி ஏத்துக்கிறாங்க. நம்ம ஹீரோ வேக வேகமா பார்க்க போறாங்க. ஹீரோ அவரோட ஒப்பீனியனை சொல்லான்னு வர இவங்க அதுக்கு முன்னாடியே ஏன்னா நீங்க கல்யாணம் பண்ணிக்கிறீங்களான்னு கேட்க நம்ம ஹீரோ பாத்தீங்கன்னா அவங்க கூட சந்தோஷமான வாழ்க்கையை வாழ போறோம் அப்படின்ற மாதிரி சம்மதிக்க யக்ஷினியை காமிக்கிறாங்க. இவங்க சம்மதிச்சுக்கான காரணம் இவரை அடையணும் அப்படின்றதுக்காக தான். சோ இந்த சீனை பாத்தீங்கன்னா இதோட கட் பண்ணி ஒரு சின்ன பிளாஷ்பேக் உள்ள கொண்டு போறாங்க. மகாராஜா இருக்கா இல்லையா, அவரோட குரு அப்படின்ற மாதிரி ஒருத்தரை காமிக்கிறாங்க. அவர் அந்த மாயா யக்ஷினியை பிடிக்கணும் அப்படின்றதுக்காக ஒரு பெரிய ஆலயத்துக்குள்ள என்ட்ராக்குறது. நிறைய சடங்குகள் எல்லாத்தையும் மேக் பண்ணிக்கிட்டே இருக்க மாதிரியும் அவங்கள பிடிச்சிட்டாங்க அப்படின்னா குபேரரோட மொத்தத்தையும் நம்ம எடுத்துக்கலாம் அப்படின்ற ஆசையில நிறைய வேலைகளை பண்ணிக்கிட்டே இருக்க மாதிரி காமிக்கிறாங்க. இந்த மகாராஜா பாத்தீங்கன்னா எதுலயுமே குறுக்க வரக்கூடாது அப்படின்ற மாதிரி ஒரு இடத்துல உட்கார வச்சிருப்பாரு. அந்த சமயம் பார்த்து மாயா யக்ஷினி அங்க வராங்க. இந்த இடத்துல இந்த மாதிரி சடங்குகளுக்கு அனுமதி இல்லை, இங்க இருந்து போயிடுங்க அப்படின்ற மாதிரி குரல் கொடுத்துக்கிட்டே இருக்க கேட்கிற மாதிரியே தெரியல. சோ மாயா யக்ஷினியால நம்ம மகாராஜாவோட குரு பாத்தீங்கன்னா துடி துடிக்க கொல்லப்படுறாரு அப்படின்ற மாதிரி இருக்கும். கட் பண்ணி
கிருஷ்ணாவும் மாயாவும் கல்யாணம் பண்ணிக்க சம்மதிச்சிட்டாங்க அப்படின்ற மாதிரி இருக்கு இல்லையா. இத ஃபேமிலி முன்னாடி கொண்டு போறாங்க. கிருஷ்ணாவோட ஃபேமிலியில இருக்க எல்லாருமே நிறைய கேள்விகளை கேட்டுக்கிட்டே இருக்க எதிர்மறையான பதில்கள் தான் வந்துகிட்டே இருக்கு. ஆனா அது மட்டும் இல்லாம மாயாவுக்கு சொந்தக்காரங்களே இல்ல அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. சொந்தக்காரங்களே இல்லாத வீட்டுல நாங்க எப்படி பொண்ணு இருக்கிறது, இதெல்லாம் நடக்கிற காரியமா அப்படின்ற மாதிரி பேசிக்கிட்டே இருக்கும்போது இன்னொரு யக்ஷினி இருந்தாங்க இல்லையா, அவங்க என்ட்ரி கொடுக்குறாங்க. இதை பார்த்ததும் மாயாவுக்கு ஒரு மாதிரி ஸ்டன்னா இருக்கு. அங்க இருக்க எல்லாருமே யாருமா நீன்னு கேட்க, நான் தான் இவளோட அத்தை, எடுத்து வளர்த்தவன் நான் தான். அப்பா அம்மா இல்லைன்னு சொல்லியிருப்பா, குடும்பமே இல்லைன்னு சொன்னா எப்படி, ஒரு சின்ன பிரச்சனையால இதை பண்ணிட்டா இவளுக்கு நான் இருக்க அப்படின்ற மாதிரி சப்போர்ட்டா வந்து நிக்க ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாருமே தயங்குறாங்க. நம்ம கிருஷ்ணாவை கல்யாணம் பண்ணிக்க போறது நான் தானே, அதான் ஒரு ஃபேமிலி மெம்பர்ஸ் வந்துட்டாங்களே, இதுக்கு மேல என்ன வேணும், கல்யாணத்தை பண்ணிக்கிறேன் அப்படின்ற மாதிரி அங்க இருக்க எல்லாரும் பேசி கன்வின்ஸ் பண்ண கட் பண்ணி மாயாவை புதுசா வந்து யக்ஷினியும் காமிக்கிறாங்க. சோ பிரச்சனைன்னு வந்ததும் இவங்க வந்து காப்பாத்திட்டாங்க. நல்ல நேரத்துல நீங்க வந்தீங்க அப்படின்ற மாதிரி பேசிக்கிட்டே, அதே சமயத்துல மகாராஜா இங்க உன்னை தேடிக்கிட்டு இருக்கான், நீ இந்த 100வது ஆள எவ்வளவு சீக்கிரமா அடையிறியோ அந்த அளவுக்கு உனக்கு நல்ல அப்படின்ற மாதிரி பேசுறாங்க. கற்பனை நம்ம ஹீரோ கல்யாணத்துக்கு தேவையான வேலைகள் எல்லாத்தையும் பண்ணிட்டு பாக்குற எல்லாருக்கும் பத்திரிக்கை கொடுத்துக்கிட்டே இருக்கும்போது மகாராஜாவோட குரூப் தான் அவரோட ஹோட்டல்ல பெயிண்டிங்ஸ் வைக்கிறாங்க அப்படின்ற மாதிரி இருக்கு இல்லையா, அதை வச்சுக்கிட்டு இருக்காங்க. அண்ட் இவர் பத்திரிக்கை கொடுத்துக்கிட்டே இருக்கும்போது இவர் கூட இருக்க ஒரு நபர் பாத்தீங்கன்னா இதுனா செலிபிரிட்டி கல்யாணமா, அங்க பெயிண்டிங் வைக்கிறானே அவன் கூட வரமாட்டான், நான் வரணுமா அப்படின்ற மாதிரி கிண்டலா பேச, இவர் பெயிண்டிங் வைக்கிறவன் இந்த பெயிண்டிங் வரைஞ்சவனே நான் வர வைக்கிறேன் பாக்குறியாயா அப்படின்ற மாதிரி அந்த நபர் கிட்ட போய் அட்ரஸ் வாங்கிக்கிறாரு. கட் பண்ணா ஹீரோவோட ஃபேமிலியில இருக்க எல்லாருமே கல்யாணத்துக்கு எந்த தடையும் வரக்கூடாது அப்படின்றதுக்காக ஒரு குறி சொல்ற லேடி இருப்பாங்க. அந்த லேடி கிட்ட போய் எல்லாமே நல்லபடியா நடக்குமான்னு கேட்க முதல்ல சந்தோஷமா பேச ஆரம்பிக்கிறாங்க. பட்டுன்னு முகத்தை எல்லாத்தையும் மாத்திக்கிட்டு, கண்டிப்பா இந்த கல்யாணம் நடந்தது அப்படின்னா ஒரு மரணம் நடக்கும், இந்த கல்யாணம் நடக்காம இருக்கிறது தான் நல்லதுன்னு சொல்ல நம்ம ஹீரோ கடுப்பாயிட்டாரு. இது ஃபேக்கு சாமி பாக்குறீங்களா அப்படின்ற மாதிரி கற்பூரத்தை கையில ஏற்றி விட அவங்க வலியால துடிக்கிறாங்க. பாத்தீங்களா ஃபேக்கு, ஆக வேண்டிய வேலையை பார்க்கலாம் வாங்க போகலாம் அப்படின்ற மாதிரி கூட்டு போய்கிட்டே இருக்க மாயாக்கு கூட இருக்கவங்களுக்கு ஏதோ சந்தேகம், அவங்களை யாரோ கண்ட்ரோல் பண்ற மாதிரி இருந்தது, இது எனக்கு என்னமோ சரியா படல அப்படின்ற மாதிரி பேசிக்கிட்டே இருக்காங்க. கட் பண்ணா அவன் ஹீரோ மகாராஜாவோட அட்ரஸ் வாங்கினா இல்லையா, அங்க போய் பத்திரிக்கை கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி போக அந்த மனுஷனும் நான் வரல அப்படின்னாலும் என்னோட மனசு உன்னை ஆசீர்வதிக்கும், பத்திரிக்கை கொடுத்துட்டு போப்பான்னு சொல்ல மனுஷன் கொடுத்துட்டு வந்துகிட்டே இருக்காப்புல. அப்பதான் தெரிய வருது பத்திரிக்கையில அட்ரஸே சொல்லல அப்படின்ற விஷயம். இதனால மறுபடியும் சொல்லான்னு போக வீட்டுக்குள்ள அந்த மகாராஜாவை காணும். ஒருவேளை மேல இருப்பாரோ அப்படின்ற மாதிரி அவரோட அறைக்குள்ள போய் கதவை திறந்து பார்க்க ஏதோ ஒரு விஷயத்த பார்த்து பயந்து போய் அப்படியே ஓடி வந்து நம்ம மாயா கிட்ட பாத்தீங்கன்னா சொல்ல ஆரம்பிக்கிறார். சோ அங்க பார்த்தப்போ என்ன நடந்திருக்கும் அப்படின்னா, ஒரு பிணத்தை வச்சுக்கிட்டு நிறைய மண்டை ஓடுகள் எல்லாத்தையும் வச்சுக்கிட்டு அந்த நபர் மந்திரம் பண்ணிக்கிட்டு இருந்தாரு அப்படின்ற மாதிரி இருக்கும். சோ இவங்க இதை கேட்டுதான் அவர் யாரு அப்படின்ற மாதிரி விசாரிக்க மகாராஜான்னு தெரியும் வந்து பயப்படுறாங்க. ஒன்னும் பிரச்சனை இல்ல, அவர் நம்ம கல்யாணத்துக்கு வர வேணாம் அப்படின்ற மாதிரி ஹீரோயின் அங்க இருந்து கிளம்பி போய் இவங்க கூட இருக்காங்களே ஆக்சுவலி அவங்க கிட்ட சொல்லும் போது அவன் ஒரு பெரிய மந்திரத்தை பயன்படுத்திக்கிட்டு இருக்கான். அதை முழுமையடைறதுக்குள்ள, அதாவது பௌர்ணமிக்குள்ள இந்த விஷயங்கள் எல்லாத்தையும் பண்ணி ஆகணும் அப்படின்ற மாதிரி அந்த ப்ராசஸ் பாத்தீங்கன்னா ஸ்பீடப் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. கட் பண்ணி மகாராஜா இருக்கா இல்லையா அவரோட வீட்டுல காமிக்கிறாங்க. தாமரையோட கலர் பாத்தீங்கன்னா மாறி போயிருக்கு, வாடி போயிருக்கு. சோ யக்ஷினியும் சம்பந்தப்பட்ட ஏதோ ஒரு விஷயம் இங்க வந்திருக்கு, யாரது அனுமதிச்சா அப்படின்ற மாதிரி சுத்தி முத்தி பாத்துக்கிட்டே இருக்கும் போது நம்ம ஹீரோவோட பத்திரிக்கை ஞாபகம் வருது. சோ அவர்கிட்டதான் யக்ஷினி இருக்காங்க அப்படின்ற மாதிரி புரிஞ்சுக்கிறாங்க. ஆனா அதே சமயத்துல யக்ஷினி ஒருத்தர் வெர்ஜின் இல்ல அப்படின்ற மாதிரி தன்னோட சுயரூபத்தை காமிச்சு அந்த நபரை நாக் அவுட் பண்ணிருப்பாங்க இல்லையா, அவர் கோமால இருந்து எழுந்துக்கிறாரு வேகமா. அந்த மாயாவை பத்தி தேட ஆரம்பிக்கிறாரு. அவங்களுக்கு கல்யாணம் அப்படின்றத புரிஞ்சுக்கிட்டு அங்க கிளம்புறாப்புல. கட் பண்ணி தடபுடலா கல்யாண வேலைகள் நடந்துகிட்டே இருக்கும்போது அங்க காமிக்கிறாங்க. நம்ம ஹீரோ ரெடி ஆகிக்கிட்டே இருக்கும்போது வேகமா அந்த நபரோட வந்து, யோ நீ கல்யாணம் பண்ணிக்க போறது பொண்ணே கிடையாதியா பேயா, அவன் மனுஷியே கிடையாதியா அப்படின்ற மாதிரி புலம்பி தள்ளிக்கிட்டே இருக்கு. யோ நீ காதலிச்சு ஏமாத்திட்ட அப்படின்றதுக்காக இப்படிலாம் சொல்லாமா, உனக்கு என்னையாச்சு எதுக்கியா இந்த கோலம் அப்படின்ற மாதிரி பேசிக்கிட்டே இருக்கு. நம்ம ஹீரோயின் அதாவது மாயா கல்யாணத்துக்கு ரெடி ஆகிக்கிட்டே இருப்பாங்க. அந்த மகாராஜா அங்க என்டர் ஆகிட்டு இருக்காரு அப்படின்ற விஷயத்த இவங்க புரிஞ்சுக்கிறாங்க. வேகமா ஹீரோவை போய் பார்க்க அந்த நபர் கூட இருக்க நபர் இருக்கா இல்லையா, ஐயோ பேய் அப்படின்ற மாதிரி அங்க வந்து ஓடி போயிட்டாரு. என்ன எப்படி ஓடுறான், ஆமா மாயா என்னாச்சு மாயான்னு கேட்க அந்த சாமியார் நீ சொன்ன இல்லையா அவன் இங்க வந்துட்டான், நம்ம கல்யாணத்தை அவன் நடக்க விட மாட்டான் போல இருக்கு அப்படின்ற மாதிரி பயந்து நடக்கிக்கிட்டே இருக்கு. இவர் என்ன பண்ணதுன்னு யோசிக்கிறாரு. ஆனா அப்பதான் மாயா என்ன நீ லவ் பண்றல அது உண்மைதானே, நம்ம கல்யாணம் பண்ணிக்கலாம் இங்க இல்ல வேற எங்கன்னா போய் கல்யாணம் பண்ணிக்கலாமான்னு கேட்க நம்ம ஹீரோ தயங்குறாரு. ஃபேமிலியை விட்டுட்டு எங்க போறதுன்னு கேட்க நம்ம கல்யாணம் பண்ணிட்டு இங்கதான் வர போறோம், எனக்கு என்னமோ பயமா இருக்கு, என்ன காதலிக்கிறது உண்மையா இருந்தா நீ ஏன் கூட வான்னு சொல்லி அங்க இருந்து அவரை கூப்பிட்டு போக அந்த மகாராஜா வேகமா வந்து கதவு திறக்கிறாரு. உள்ள யாரு இருக்காங்கன்னு பார்த்தா இன்னொரு யக்ஷினி இருக்காங்க இல்லையா அவங்க தான். அவங்க கிட்ட மாயா எங்க அப்படின்ற மாதிரி கேட்கும் போது அவங்க சொல்ல தயாரா இல்ல, நான் உன்னை அவளை கண்டுபிடின்னு நினைச்சேன், நீ என்ன பண்ணிக்கிட்டு இருக்கேன்னு கேட்க நான் அவளை தடு
தடுத்து நிறுத்ததான் முயற்சி பண்ண என்னால முடியல அப்படின்ற மாதிரி அவங்க பக்கத்துல இருக்க ஒரு மேப்பை கைய காமிக்கிறாங்க. சோ மாயா அங்கதான் இருக்காங்க போல. அவங்கள பிடிக்காம விட மாட்டேன் அப்படின்ற மாதிரி இந்த மகாராஜா கிளம்ப. ஆனா அப்படியே கட் பண்ணி ஒரு கோயில்ல காமிக்கிறாங்க இரவு நேரத்துல. மாயா அண்ட் கிருஷ்ணா ரெண்டு பேருமே பாத்தீங்கன்னா முழு சம்மதத்தோட கல்யாணம் பண்ணிக்கிற மாதிரி காமிக்கிறாங்க. சோ அந்த வெர்ஜின் பாயால தான் நம்மளோட சாபம் நீங்க போகுது அப்படின்ற மாதிரி இவங்களோட மனசுக்குள்ள சந்தோஷம். தான் காதலிச்ச பொண்ணோட வாழ போறோம் அப்படின்ற மாதிரி அவரும் ஒரு பக்கம் சந்தோஷப்பட்டு நின்றுகிட்டே இருக்கு. இந்த சைடு மகாராஜா அந்த மேப்பை நோக்கி அவங்க எங்க இருப்பாங்க அப்படின்ற மாதிரி வேக வேகமா நடந்துகிட்டே இருக்கும்போது அப்பதான் இவருக்கு தெரிய வருது அந்த இன்னொரு ஆக்ஷன் இருக்காங்க இல்லையா, அவங்க தன்னை ஏமாத்திட்டாங்க அப்படின்ற விஷயம். வேற ஒரு டைரக்ஷன்ல பாத்தீங்கன்னா போக விட்டுருப்பாங்க. சோ கல்யாணம் இவரை தாண்டி நடந்துருச்சு அப்படின்னு மாதிரி இருக்கு. இவர் பயங்கர ஷாக்கோட நிக்கிறாரு. கட் பண்ணா ஒரு பிளாஷ்பேக் உள்ள நம்மள கொண்டு போறாங்க. ஆக்சுவலி பாத்தீங்கன்னா ஒரு பெரிய கோயில பாதுகாக்கணும் அப்படின்னு மாதிரி இருப்பாங்க. அந்த கோயிலுக்கு அந்த மகாராஜா இருக்கார் இல்லையா உள்ள என்ட்ரி கொடுக்குறாரு. அண்ட் எங்கிருந்தா ஆக்சுவலியோட வாய்ஸ் வந்து மனிதர்களுக்கு இங்க இடம் கிடையாது, ஒழுங்கு மாதிரிதான் இங்கிருந்து வெளியே போங்கன்னு சொல்ல அவர் தன்னோட குருவோட இங்க வந்திருப்பாரு. கடைசியா எப்படி இவங்களை மறக்கணும் அப்படின்றது இவருக்கு நல்லாவே தெரியும் இல்லையா. இதனால நேர்ல வர முடியுமா, ஒளிஞ்சுக்கிட்டு பேசுறதுல என்ன தைரியம் இருக்கு அப்படின்னு மாதிரி அவங்கள நேர்ல வர வச்சு அவங்கள பாத்தீங்கன்னா தன்னோட காதல் வலையில விழ வைக்கிற மாதிரி காமிக்கிறாங்க. கட் பண்ணி பல எதிர்ப்புகளை தாண்டி கல்யாணம் பண்ணிக்கிட்ட நம்ம ஹீரோவை காமிக்கிறாங்க. வீட்டுக்கு கூட்டு வராரு. பலே ஆல்ராணி ஓடி போய் கல்யாணம் பண்ணிக்கிட்டியாடா அப்படின்ற மாதிரி கிண்டல் பண்ணிட்டு தகுந்த வேறுபாடுகள் எல்லாத்தையும் பண்ணிட்டு முதலிரவுக்காக பக்காவா ரெடி ஆகி நிக்க நம்ம ஆக்சுவலி பாத்தீங்கன்னா அவரை அடையணும், அவரை சாகடிக்கணும் அப்படின்ற மாதிரி இருக்காங்க இல்லையா. அந்த ஆசையை நிறைவேற்றலான்னு போக அந்த சமயம் பார்த்து வீட்டுல இருக்க எல்லாருமே ஓடி வந்து கதவு தட்டுறாங்க. காரணம் என்ன அப்படின்னா நம்ம ஹீரோவோட அப்பா இருக்கார் இல்லையா, அவர் மர்மமான முறையில இறந்து போய் கிடக்குறாரு அப்படின்ற மாதிரி இருக்கும். எல்லாரும் ஷாக் ஆகுறாங்க. இந்த கல்யாணம் வேணான்னு சொன்னேன் பாத்தீங்களா எப்படி நடந்துருச்சு அப்படின்னு மாதிரி எல்லா விஷயத்தையும் சொல்லி போட நம்ம ஹீரோயின் ஒரு மாதிரி யோசிக்கிறாங்க. இன்னொரு பக்கம் கட் பண்ணி வழி தெரியாம வேற ஒரு சைடு போன அந்த மகாராஜா இருக்கா இல்லையா, அவர் பாத்தீங்கன்னா நிறைய வினோதமான விஷயங்கள் எல்லாத்தையும் பாக்குறாரு. தன்னை வேற ஒரு இடத்துக்கு கொண்டு போய்கிட்டே இருக்க மாதிரி உணர ஆரம்பிக்கிறாரு. இந்த சீன் கட் பண்ணி மறுபடியும் பாத்தீங்கன்னா ஹீரோ கிட்டே போகுது. தன்னோட அப்பா இறந்து போயிட்டாரு. 3 நாள் கழிச்சு காமிக்கிறாங்க. எல்லா வேலையும் முடிஞ்சிருச்சு அப்படின்னு மாதிரி சோகத்துல உட்காந்துக்கிட்டே இருக்கும்போது இவரோட மனைவி தனியா பேசணும் அப்படின்னு மாதிரி கூப்பிடுறாங்க. தன்னோட ஆசைக்கு பயன்படுத்தணும் அப்படின்னு மாதிரி கிட்ட நெருங்கலான்னு போக ஃபேமிலி மெம்பர்ஸ் இதை அனுமதிக்கிறதாவே தெரியல. அப்பா இறந்து 3 நாள் ஆகுது, இது உனக்கு தேவையாடா அப்படின்ற மாதிரி மறுபடியும் வந்து கலைச்சி விட ஆக்சுவலி பயங்கர கடுப்பாக்குறாங்க. இன்னொருத்தவங்க இருக்காங்க இல்லையா, அவங்க கிட்ட போய் யாரும் பிளான் பண்ணிக்கிட்டு இருக்காங்கன்னு நினைக்கிறேன். அந்த மகாராஜா நம்மள தேடி வரதுக்குள்ள நாம இந்த விஷயத்த பண்ணி ஆகணும்னு சொல்ல கூட இருக்கிறவங்கள ஆறுதல் படுத்துறாங்க. ஒன்னும் பிரச்சனை இல்ல, எல்லாமே நல்லபடியா நடக்கும் அப்படின்னு மாதிரி அட்வைஸ் பண்றாங்க. கட் பண்ணா அந்த யக்ஷினியோட சூழல்ல மாட்டின மகாராஜாவை காமிக்கிறாங்க. தப்பிக்க முடியாம கஷ்டப்பட்டுக்கிட்டே இருக்கு. அதே சமயத்துல இவரோட சிஷியம் கிட்ட பாத்தீங்கன்னா இப்படி ஏதாவது ஒரு சம்பவம் நடந்தது அப்படின்னா ஒரு விஷயத்த நீ பண்ணி ஆகணும்னு ஒரு புக்கை கொடுத்துட்டு வந்திருப்பாரு. அந்த வேலைகளை அவர் பாக்குற மாதிரி காமிக்கிறாங்க. இன்னொரு பக்கம் கட் பண்ணி ஹீரோ ஹீரோயின் 2 பேருமே நம்ம யாருக்கும் தெரியாம இந்த வாட்டி தனிமையில இருந்தாகணும் அப்படின்ற மாதிரி வீட்டுக்கு வெளியில ஒரு இடத்துல சந்திக்க அங்கேயும் பாத்தீங்கன்னா ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாரும் வந்துடுறாங்க. இது மொத்தமா கொலாப்ஸ். என்ன பண்ணதுன்னு தெரியாம மாயா அங்கிருந்து போயிடுறாங்க. அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாருமே இவங்க சும்மா இருக்கிறதால தானே இவ்வளவு பெரிய வேலையை பாக்குறாங்க, என்ன பண்ற பாரு அப்படின்ற மாதிரி மாயாவை வீட்டுல இருக்க எல்லா வேலைகளையும் வாங்க ஆரம்பிக்கிறாங்க. ஒரு கட்டத்துல மாயாவால பொறுத்துக்கவே முடியல. அதை எப்படியாவது வெளியே காட்டணும் அப்படின்ற மாதிரி துடிச்சுக்கிட்டே இருக்காங்க. அந்த சமயத்துலதான் மாயாவை ஒருத்தர் ஏமாத்திருப்பார் இல்லையா வேர்ஜின்னு சொல்லி, அவ தன்னோட வேலை போனதால வேற ஒரு வேலைக்கு வந்துட்டாரு. இறந்து போனவங்களுக்கு இன்சூரன்ஸ் கிளைம் பண்ணிக்கிட்டு இருக்காரு அப்படின்ற மாதிரி இருக்கும். நம்ம ஹீரோட அப்பா இறந்து போயிட்டா இல்லையா, அதை எடுக்கலான்னு வரும்போது மாயாவை பாக்குறாரு, பயந்து போறாரு. அந்த மாயாவும் என்ன பத்தின விஷயங்கள் ஏதாவது தெரிஞ்சிச்சு அப்படின்னா உனக்கு கொன்னுடுவேன், எனக்கு ஒரே ஒரு ஃபேவர் பண்ணி ஆகணும், இறந்து போனவர் எப்படி இறந்து போனாருன்ற மட்டும் என்கிட்ட சொல்லிட்டு போன சொல்ல அந்த மனுஷனும் பயந்துகிட்டே உள்ள போறாரு. எல்லா ரிப்போர்ட்டும் எடுத்துக்கிட்டு நான் அப்புறம் வரேன் அங்க இருந்து கிளம்ப. நம்ம ஹீரோவை காமிக்கிறாங்க. ஃபேமிலி மெம்பர்ஸ் இருக்கிறவளையும் ஒன்றும் பண்ண முடியாது, நான் நம்மளோட ஹோட்டல்ல ஒரு ரூம் புக் பண்றேன், அங்க பேசிக்கலாம் அப்படின்னு நம்ம தன்னோட மனைவி கிட்ட சொல்லிட்டு ஹோட்டலுக்கு போக வேலைகள் எல்லாத்தையும் செஞ்சுக்கிட்டே இருக்கும்போது இன்னொரு ஆக்ஷன் இருக்காங்க இல்லையா, அவங்க நம்ம ஹீரோ பார்க்கணும் அப்படின்ற மாதிரி வந்திருப்பாங்க. ஹீரோ அவங்கள பார்க்கணும்னு போறாரு. ஆனால் அதே சமயத்துல அந்த டெத் ரிப்போர்ட் கேட்டாங்க இல்லையா, அதுல பாத்தீங்கன்னா ஒரு ஷாக்கிங்கான சம்பவம் மாயாவுக்கு தெரிய ஆரம்பிக்குது. மாயா போலவே ஒரு யக்ஷினியால தான் அவர் கொலை பண்ணப்பட்டிருக்காரு அப்படின்ற மாதிரி இருக்கும். இவங்க யோசிச்சு பாக்குறாங்க யாரா இருக்கும் அப்படின்ற மாதிரி திங்க் பண்றாங்க. அப்பதான் கூடவே இருக்க ஜுவாலாமுகி அப்படின்ற யக்ஷினி இருக்காங்க இல்லையா, அவங்க தான் இந்த வேலையை பார்த்திருக்காங்க அப்படின்றது. இதனால இவங்க பயங்கர ஷாக் ஆயிடுறாங்க. எதுக்காக இந்த விஷயங்கள் எல்லாத்தையும் பண்ணேன்னு கேட்க, நான் மகாராஜாக்கெல்லாம் இதை பண்ணல, நீ இங்கிருந்து போறது எனக்கு சுத்தமா பிடிக்கல,
அந்த லாவண்ய ரசத்தை குடிச்சிட்டேன் அப்படின்ற மாதிரி குபேரர் எனக்கு சாபத்தை கொடுத்து இங்க அனுப்புனார்ல, நீ மட்டும் இங்க இருந்து போகணுமா, உன்னோட வாழ்க்கை முழுவதும் நீ இங்கேதான் இருக்கணும், அதுக்காக தான் நான் இப்படி பண்ணிக்கிட்டு இருக்கேன்னு சொல்ல ரெண்டு பேருக்கும் பயங்கரமான சண்டை ஏற்பட ஆரம்பிக்குது. இதுல தங்களோட சுயரூபத்தை பாத்தீங்கன்னா ரெண்டு பேரும் காமிச்சுக்க ஆரம்பிக்கிறாங்க. மாத்தி மாத்தி சண்டையிட்டுக்கிட்டே இருக்கும்போது ஒரு பயங்கரமான ஷாக். இந்த விஷயத்த நம்ம ஹீரோ பாத்தீங்கன்னா பாத்துட்டு அந்த ஜுவாலாமுகி யக்ஷினி இருக்காங்க இல்லையா, அவங்க நம்ம ஹீரோ கிட்ட போட்டு விட்டுருப்பாங்க. சோ கண் எதிரில பார்த்தது ஒரு மாதிரி பயத்துல அங்க இருந்து ஓடி போயிட்டார். ஆனா அதே சமயத்துல ஜுவாலாமுகியை பாத்தீங்கன்னா ஹீரோயின் தோக்கடிச்சிடுறாங்க. நான் உன்னை கொல்ல கூட இப்ப தயங்க மாட்டேன், உன்னை உயிரோடு விடுறதுக்கான காரணம் என்ன அப்படின்னா கஷ்டத்துல நீ இருந்திருக்க, பொழைச்சி போ அப்படின்ற மாதிரி அங்க இருந்து கிளம்ப நம்ம ஹீரோ இதை பார்த்து ஷாக்கோட நிக்கிறாரு. கட் பண்ணா மறுபடியும் பிளாஷ்பேக் குள்ள கொண்டு போறாங்க. மகாராஜாவோட காதலுக்கு மாயா மயங்கிட்டாங்க இல்லையா, இதனால அவர் கூட காதல்ல தன்னோட வாழ்க்கையை கழிச்சுக்கிட்டே இருக்கும்போது மகாராஜாவோட சுயரூபம் தெரிய ஆரம்பிக்குது. யக்ஷினிகளோட உலகம் இருக்கு இல்லையா அல்காபுரி, இதுக்கு முன்னாடி ஜுவாலாபூர் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பேன், அது என்னோட எரர். அல்காபுரி அப்படின்றதா உண்மையான ஊர். அந்த இடத்துக்கு போறதுக்கான மந்திரத்தை பாத்தீங்கன்னா கேட்கிறாரு. இவங்க ஒரு மாதிரி ஸ்டன் ஆகி நிக்கிறாங்க. என் உயிரை கேட்டாலும் கொடுத்துருவேன், நீ கேட்கறது என் உயிருக்கும் மேலன்னு சொல்ல அந்த மந்திரவாதி பார்த்து சிரிச்சுக்கிட்டே இருக்காரு. கட் பண்ணா ஒரு பெரிய மந்திர சர்க்கிள் மாதிரி இருக்கும். அதுல மாயாவை நிக்க வச்சு சுத்தி பாத்தீங்கன்னா பாம்புகளோட அங்க நடனம் ஆட சொல்றாரு. இந்த நடனம் இப்ப நிக்குதோ அந்த பாம்புகள் உன்னை தீண்டிடும், நான் சொல்ற வரைக்கும் நீ ஆடிக்கிட்டே இருக்கணும் அப்படின்ற மாதிரி அவங்கள போட்டு பயங்கரமா கொடுமைப்படுத்தி அதுக்கான அதாவது அது அல்காபுரிக்கான மந்திரத்தை கேட்டுக்கிட்டே இருக்க இவங்க சொல்றதாவே தெரியல. அங்கிருந்து தப்பிக்கிறதுக்கான ஒரு மோதிரம் மாதிரி இருக்கும், அதை கண்டுபிடிக்கிற மாதிரி காமிச்சு இந்த சீன் இதோட கட் ஆகுது. பிரசன்ட்டுக்கு போகுது. கிருஷ்ணா தன்னோட மனைவி ஒரு பேய் அப்படின்ற மாதிரி இப்ப புரிஞ்சுக்கிட்டா இல்லையா, இதனால அவங்கள கம்ப்ளீட் அவாய்ட் பண்ண ஆரம்பிக்கிறார். ஹோட்டல் ரூம் புக் பண்றேன்னு சொன்னீங்களே என்னாச்சுன்னு கேட்க அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, நீ வீட்டுக்கு போய் நான் வந்துடுறேன்னு சொல்ல வீட்டுக்கு போய் நைட் எல்லாம் காத்துக்கிட்டே இருக்காங்க. அவர் வர்ற மாதிரியே தெரியல. அதிகாலையில வீட்டுல இருக்க எல்லாருமே இவன் இப்படியே உட்காந்துக்கிட்டு இருக்காளே, வேலைக்கு எல்லாத்தையும் பண்ணாதான் கரெக்டா இருக்கும் அப்படின்ற மாதிரி முதலிரவுக்கான ஏற்பாடுகளை பண்ணிக்கிட்டே இருக்கு. நம்ம ஹீரோ மாலையும் கழுத்துமா வந்து நிக்கிறாரு. நான் சபரிமலைக்கு மாலை போட்டுட்டேன், எல்லாமே கெட்டதா நடந்துகிட்டு இருக்குல்ல, அதனாலதான் இந்த வேலையை பார்த்தேன் அப்படின்ற மாதிரி தனக்குள்ள இருக்க பயத்தை வெளிக்காட்டாம பேசிக்கிட்டே இருக்கு. மாயாக்கு ஒன்னும் புரியல, அமைதியா இருக்காங்க. வீட்டுல இருக்க எல்லாருமே சாவு இந்த வீட்டுல இப்படிலாம் பண்ணக்கூடாது, நீ ஒன்னு மாலையை கழட்டணும், இல்லன்னா நாங்க எல்லாரும் இந்த வீட்டை விட்டு போயிடுவோம் கம்பல் பண்ணி அவரோட மாலையை பாத்தீங்கன்னா கழட்ட வச்சிடுறாங்க. கழட்டிட்டு வீட்டுக்கு போக மாயா அங்க நின்றுகிட்டு இருக்காங்க. பயத்துல இவர் என்ன நடக்க போகுதோ அப்படின்ற மாதிரி கொஞ்சம் கொஞ்சமா முன்னேற மாயா என் மேல இருக்கு காதல் போயிடுச்சு இல்ல, அதனால தானே இப்படி பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்ற மாதிரி ஃபீல் பண்ணி பேச இவரு என்னமோ பேசி மழுப்பிட்டு அங்க இருந்து அந்த இன்சூரன்ஸ் கிளைம் பண்ணணும் அப்படின்ற மாதிரி வந்தார் இல்லையா மாயாவோட முன்னாள் காதலர், அவர்கிட்ட போய் உதவி கேட்க நான் வெர்ஜின் இல்ல அப்படின்னு தெரிஞ்சது என்னை விட்டுட்டு போயிட்டா இதுக்கு ஒரே ஒரு வழிதாண்டா இருக்கு, இதுக்கு மேல என்ன சொல்லணும்னு தெரியல, நீ இந்த பொண்ணை போய் பாரு அப்படின்னு ஒரு கான்டாக்ட கொடுக்க இவர் அங்க போய் பண்ணலாமா வேணாமா, அம்மாக்கு சத்தியம் பண்ணி கொடுத்தேன் அது என்ன ஆகும் அப்படின்னு மாதிரி யோசிச்சுக்கிட்டே இருக்கும்போது அந்த லேடி முன் வராங்க. உள்ள வர முடியுமா அப்படின்னு மாதிரி கேட்க இவர் யோசிக்கிறாரு. லேடியோட வாய்ஸ் மாற ஆரம்பிக்குது. ஆனா அப்பதான் நமக்கு தெரிய ஆரம்பிக்குது அங்க இருக்கிறது மாயா அப்படின்ற விஷயம். இதை பார்த்தது ஹீரோ வேகமா வீட்டுக்கு ஓடி போக மாயா அங்க வராங்க. ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாருமே என்னடி கேட்காம கொள்ளாம வீட்டு விட்டு வெளியே போயிருக்க, எங்கடி போன அப்படின்ற மாதிரி மிரட்டி பேசிக்கிட்டே இருக்க மொத்த கோபத்தையும் வெளியே கொண்டு வராங்க. தன்னோட சுயரூபத்தை காட்டுறாங்க. இதை பார்த்தது மொத்த குடும்பமும் ஒரு மாதிரி அதிர்ச்சியில உறைஞ்சு போன மாதிரி இருக்காங்க. ஆனா அதே சமயத்துல இந்த சைடு அந்த சூழல்ல இருந்து மகாராஜா பாத்தீங்கன்னா வெளியே வந்துட்டு இருப்பான். அந்த முதல் வேலையா அந்த ஜுவாலாமுகி இருக்காங்க இல்லையா அவங்கள அடக்கணும் அப்படின்னு மாதிரி போக ஜுவாலாமுகியும் நான் உன்னை கொல்லணும்னு நினைச்சா வேற இடமோ பண்ணிருக்கலாம், இதை பண்ணதுக்கான காரணம் என்ன, நான் சொல்றதை கேள், மாயா இந்த உலகத்தை விட்டு போறது எனக்கு சுத்தமா பிடிக்கல, அதுக்காக தான் நான் உன்னை கொல்லாம இந்த மாதிரி பண்ணி விட்டேன். ஸோ அவன் எங்க இருக்கா அப்படின்றது எனக்கு தெரியும், நான் உனக்கு உதவுறேன்னு சொல்ல. ஆனா அதே சமயத்துல கட் பண்ணி வீட்டுல காமிக்கிறாங்க. மாயா தன்னோட சுயரூபத்தை காட்டிட்டாங்க இல்லையா, கிருஷ்ணா தன்னோட ஆசைக்கு அடங்கல அப்படின்னா ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாரையும் கொன்னுடுவேன் அப்படின்னு மாதிரி மாத்திருப்பாங்க. இதனால கிருஷ்ணாவும் மனசை கல்லாக்கிட்டு அந்த வேலையை பண்ணணும்னு போக ஆனா அந்த சமயம்னு பார்த்து ஏதோ ஒரு சத்தம். மாயா வெளியே வந்து பாக்குறாங்க. ஜுவாலாமுகி இருக்காங்க இல்லையா மகாராஜாவோட வந்திருப்பாங்க. மகாராஜா வேகமா வந்து மாயாவை கைது பண்ணி அங்க இருந்து கூட்டு போக மாயாவோட பொம்மை ஒண்ணு இருக்குமே அது உடஞ்சு போகுது. அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாருமே ஒரு மாதிரி அதிர்ச்சியில உறைஞ்சு போய் நிக்கிறாங்க. ஹீரோ என்ன பண்றதுன்னு தெரியாம பாத்துக்கிட்டே இருக்க கட் பண்ணி மாயாவோட பிளாஷ்பேக் உள்ள போறாங்க. மகாராஜாவோட காதலுக்கு இவங்க ஏமாந்துட்டாங்க அப்படின்ற மாதிரி இருக்கு இல்லையா, அந்த விரக்தியில தன்னோட பாதுகாப்புல இருக்க கோயிலுக்குள்ள போகலான்னு ட்ரை பண்ண முடியல. என்ன பண்றதுன்னு தெரியாம அழுதுகிட்டே கடவுளை வணங்குறாங்க. கடவுளும் பாத்தீங்கன்னா மனுஷ ஆசைக்காக நீ யக்ஷ கடமையை பூர்த்தி செய்யாம போயிட்ட, இதனால உன்னோட மிச்ச காலத்தை நீ பூமியில தான் கழிச்சாகணும்னு சொல்ல அவங்க பயங்கரமா ஃபீல் பண்றாங்க. ஏதாவது ஒரு வழி இருக்கா, நான் ஏமாந்துட்டேன் அப்படின்ற மாதிரி வருத்தத்துல பேசிக்கிட்டே இருக்கும்போது அப்பதான் பாத்தீங்கன்னா அந்த 100 ஆண்மகன்களை கொண்டாடணும். 100ஆவதா இருக்கவர் தானா முன் வந்து
ஒரு பிரம்மச்சாரியா உயிரை கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி இருக்கு இல்லையா, அந்த சாபத்துக்கு ஆளாயிருப்பாங்க. அன்காட்பானா பிரசன்ட்ல கிருஷ்ணாவை காமிக்கிறாங்க, மாயாவை தூக்கிட்டு போயிட்டாங்க, பிரச்சனை இல்லை, தன்னோட நார்மல் லைஃபை கண்டினியூ பண்ணலாம் அப்படின்னு மாதிரி என்ன பண்ணாலும் நம்ம ஹீரோயினோட நினைப்பு வந்துகிட்டே இருக்கு. தன்னோட வாழ்க்கையில பொண்ணு எப்படி பெர்ஃபெக்டா இருக்குன்னு நினைச்சாரோ அதே மாதிரி அவருக்கு கிடைச்சிருக்கும். இதனால ஃப்ரெண்ட்ஸ் கூட புலம்புறாரு. வீட்டுக்கு போய் மாயாவோட பொம்மை இருக்கு இல்லையா, உடஞ்சு போன பொம்மை, அதை பார்த்து புலம்பிக்கிட்டே இருக்க பொம்மையை ஓட்ட வைக்கிறாரு. அந்த பொம்மை பாத்தீங்கன்னா மனித உருவுல, அதாவது ஒரு கிரியேச்சர் மாதிரி முன்னாடி வந்து நிக்குது. மாயாவை எதுக்காக நீ காப்பாத்துறன்னு கேட்க, அவ என்னோட சேர்த்து என் ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாரும் ஏமாத்திட்டா, அவள் எதுக்காக நான் காப்பாத்தணும்னு கேட்க, அந்த கிரியேச்சரோ தன்னோட வாழ்க்கையில, அதாவது மாயாவோட வாழ்க்கையில கடந்து வந்த பாதைகள் எதுக்காக இவரை பிளான் பண்ணாங்க, அண்ட் ஒரு கட்டத்துக்கு மேல தனியே அறியாம இவரை காதலிக்க ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்ற எல்லா விஷயத்தையும் சொல்ல இவரோட மனசு மாற ஆரம்பிக்குது. சோ நம்மளோட உயிரே போனாலும் பரவாயில்ல, மாயாவை காப்பாத்தி ஆகணும் அப்படின்ற மாதிரி அந்த கிரியேச்சரோட கிளம்புற மாதிரி காமிக்கிறாங்க. ஆனா அதே சமயத்துல இந்த சைடு அல்காபுரி போறதுக்கான ஒரு பர்டிகுலர் இடம் பாத்தீங்கன்னா இருக்கும். அந்த இடத்துக்கு மாயாவை கூப்பிட்டுக்கிட்டு அந்த மந்திரவாதி போற மாதிரி காமிக்கிறாங்க. இந்த இடத்த சொன்னது யாருன்னா நம்ம மாயாவோட இன்னொரு ஆக்சுவலி இருக்காங்க இல்லையா, அவங்க தான் சொல்லியிருப்பாங்க. மாயா இதை அவங்க கிட்ட ஷேர் பண்ணும்போது அவங்க பாத்தீங்கன்னா மந்திரவாதி கிட்ட ஷேர் பண்ணிருப்பாங்க. இப்போ இங்க வந்து மாயாவை பாத்தீங்கன்னா ஃபுல் கண்ட்ரோல்ல எடுக்க ஆரம்பிக்கிறாரு. ஒரே ஒரு பூஜை, கடைசி பூஜை, அந்த குபேர உலகத்தை மட்டும் நான் கைப்பற்றிட்டேன், எல்லாமே என் காலுக்கு கீழே அப்படின்ற மாதிரி ஒரு மந்திரங்களான பிளேஸ் இருக்கும். அங்க போய் யக்ஷினியான மாயாவை பயங்கரமா கொடுமைப்படுத்துறாரு. அவங்களோட கையில இருந்து வர ரத்தத்தை வச்சு ஒரு பெரிய மந்திர பூஜைகள் எல்லாத்தையும் மேக் பண்ணிக்கிட்டே இருக்க மாதிரி காமிக்கிறாங்க. ஆனா அதே சமயத்துல அந்த கிரியேச்சரும் ஹீரோ பாத்தீங்கன்னா அங்க லேண்ட் ஆகுறாங்க. நான் ஜுவாலாமுகியை போய் கூட்டு வந்துட்டேன், நீ இந்த மந்திரத்தை எப்படியாவது தடுத்து நிறுத்திடு, அதுக்கான வழி உனக்கு தான் தெரியும் அப்படின்ற மாதிரி அங்க இருந்து சொல்லிட்டு போக இவர் தடுக்கணும் அப்படின்னு மாதிரி முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்காரு. மந்திரவாதியோட ஆளுங்க வீடுற மாதிரியே தெரியல. ஆனா அப்பதான் மாயாவோட ரத்தத்தோட இவர் ரத்தம் கலந்தது அப்படின்னா மந்திரம் தடப்பட்டு நிக்க வாய்ப்பு இருக்கு அப்படின்னு மாதிரி உணர ஆரம்பிக்கிறாரு. இவரோட ரத்த துளிகளை அந்த மந்திரத்துல போட்டு விட அந்த மந்திரவாதி திரும்பி பாக்குறாரு. ஆளுங்களை விட்டு அவனை அடிச்சு கொள்ளுங்கடா அப்படின்னு மாதிரி அனுப்பி விட இவரை ஒரு பக்கம் போட்டு அடிச்சிடுறாங்க. ஆனா அதே சமயத்துல மாயாவை ரொம்ப துன்புறுத்தி அவங்களோட மந்திரங்கள் எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு அல்காபுரி போறதுக்கான வழியை பாத்தீங்கன்னா திறந்துட்டாரு. அவ்வளவுதான், நம்ம நினைச்சது நடக்க போகுது, என் குருவுக்கு பண்ணி கொடுத்த சத்தியத்தை நான் காப்பாத்த போறேன் அப்படின்னு மாதிரி அந்த மகாராஜாவும் கொஞ்சம் கொஞ்சமா அடி எடுத்து வச்சு போய்கிட்டே இருக்கும்போது ஹீரோ ஒரு பக்கம் தன்னோட காதலியை சொல்லி பயங்கரமா கத்திக்கிட்டே இருக்காரு. எந்த ரெஸ்பான்ஸுமே இல்லை. ஆனா அதே சமயத்துல இந்த சைடு ஜுவாலாமுகி இருக்காங்க இல்லையா, எதிர்பார்க்காத வகையில அங்க ஸ்ட்ரெயிட்டா போய் அந்த கதவு பக்கத்துல, அதாவது அல்காபுரி போறதுக்கு பக்கத்துல பாத்தீங்கன்னா போய் நின்னுக்கிறாங்க. ஆனா அந்த சமயத்துல அந்த கிரியேச்சர் ஒரு வேலையை பார்த்திருக்கோம், அதை காமிக்கிறாங்க. மாயா இவ்வளவு தூரம் கஷ்டப்பட்டது எல்லாமே அந்த உலகத்தை காப்பாத்தணும் அப்படின்றதுக்காக தான். மாயா விட அழகு இல்ல அப்படின்ற மாதிரி ஒரே ஒரு காரணத்துக்காக நீ லாவண்ய ரசத்தை எடுத்து குடிச்சு இந்த மாதிரி ஒரு நிலைமையில இருக்கு. சோ இப்ப நீ அதை கன்ஃபார்ம் பண்ற விதமா தானே எல்லாத்தையும் பண்ணிக்கிட்டு இருக்கு அப்படின்ற மாதிரி அவங்களோட தப்ப எல்லாத்தையும் சுட்டி காட்ட அவங்க ஒரு நிமிஷம் யோசிக்கிறாங்க, திருந்திட்டுறாங்க. ஆனா அது மட்டும் இல்லாம சபிக்கப்பட்ட ஒருத்தவங்க அல்காபுரியோட வாசல் உள்ள நுழைஞ்சாங்க அப்படின்னா அந்த கதவுகள் மூடப்படும் அப்படின்ற மாதிரி இருக்கும். இதனால மந்திரவாதிக்கு முன்னாடி போய் நின்னுக்கிட்டு மாயாவை பார்த்து இது நான் உனக்காகலாம் பண்ணல, நம்மளோட அல்காபுரிக்காக பண்றேன் அப்படின்ற மாதிரி சபிக்கப்பட்ட பெண்ணான இவங்க அதுக்குள்ள என்றாங்க. அந்த போர்ட்டல் மொத்தமா மூடிக்குது. மந்திரவாதி அந்த இடத்துல இருந்து தூக்கி அடிக்கப்படுறாரு அப்படின்ற மாதிரி காமிக்கிறாங்க. கற்பனா மாயா அண்ட் ஹீரோ ரெண்டு பேருமே எந்த பிரச்சனையும் இல்லாம உயிர் பொழிச்சிட்டாங்க அப்படின்ற மாதிரி இருக்கும். மந்திரவாதியோட காதலால, அதாவது பொய்யான காதலால தான் நான் இங்க இருந்தேன், இங்க இருந்து போகணும் அப்படின்ற மாதிரி ஆசைப்பட்டு உண்மையில நான் பொய்யான காதலை வச்சேன். ஆனா நீ உண்மையான காதலை காட்டி என்ன இவ்வளவு பெரிய பிரச்சனைக்கு ஆளாக்கிட்ட, இனிமேல் உனக்கு எனக்கும் எந்த சம்மந்தமும் இருக்காது, நீ உன்னோட வாழ்க்கையை பார்த்துக்கோ கிருஷ்ணா அப்படின்ற மாதிரி ஃபீல் பண்ணிட்டு அங்கிருந்து போகலான்னு ட்ரை பண்ணேன். கிருஷ்ணா ஒரே ஒரு வார்த்தை தான், நான் சாகணும் அப்படின்ற மாதிரி தான் இருந்தேன், நீங்க தான் வந்து என் உயிரை காப்பாத்துனீங்க, இப்போ இந்த உயிர் உங்களுக்கு தானே சொந்தம், நீங்க இப்ப இந்த உலகத்தை விட்டு போகல அப்படின்னா இவனை மாதிரி நிறைய பேர் வந்துகிட்டே தான் இருக்க போறாங்க, இதுக்கு ஒரே ஒரு வழிதான், நான் என் உயிரை தரேன், நீங்க எடுத்துக்கிட்டு உங்களோட உலகத்துக்கே போய் சேருங்க அப்படின்ற மாதிரி சொல்ல இவங்க யோசிக்கிறாங்க, சரின்னு ஒத்துக்கிறாங்க. அப்படியே கற்பானா எங்க இவங்க ரெண்டு பேரும் முதலா சந்திச்சுக்கிட்டாங்களோ அதே மரத்துக்கு கீழே இவங்க ரெண்டு பேருமே ஒன்னு சேர உட்காந்துக்கிட்டு இருக்க மாதிரி காமிக்கிறாங்க. அதே சமயத்துல யக்ஷினி முகத்துக்கு நம்ம ஹீரோயின் மாற போறாங்க அப்படின்ற ஒரு சிம்டம்ஸை கொடுத்து இந்த சீரீஸை இதோட முடிக்கிறாங்க. ஸோ கண்டிப்பா இந்த சீரீஸும் என்னோட வாய்ஸ் ஓவர் உங்களுக்கு பிடிச்சிருக்கோம் அப்படின்ற மாதிரி நம்புறேன். இதுல ஏதாவது நிறை குறைகள் இருந்தது அப்படின்னா அதை மறந்துடாம கமெண்ட் செக்ஷன்ல பதிவிடுங்க.